Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி கிழக்கு ஒன்றியத்தில் நடைபெற்ற புதிய உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, தற்பொழுது நடைபெறும் விடிய ஆட்சி போதைப்பொருள் ஆட்சி என விமர்சித்துள்ளார். எருமப்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் புதிய உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது முன்னாள் அமைச்சர் தங்கமணி கழக கொடியினை ஏற்றி வைத்து புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். அப்போது அவர் 15 வயது சிறுவர்கள் கூட போதைப் பொருள் எடுத்துக்கொண்டு காவலர்களையே தாக்கும் நிகழ்வு தமிழகத்தில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் தற்போது பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். போதைப் பொருள் ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டிவியில் பார்ப்பீர்கள், 15 வயசு பையனெல்லாம் கஞ்சா குடித்து விட்டு காவல்துறைக்காரையே போலீஸ்காரையே அடிக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த தமிழகத்திலே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று விலைவாசியிலிருந்து அனைத்தும் ஏறிவிட்டது. அம்மா அவர்கள் கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். பதிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுத்து அந்த திட்டத்தையும் நிறுத்திவிட்டார்கள். பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் என்பது மிக முக்கியமான திட்டம். இன்று பவுன் 55,000 ரூபாய்க்கு விற்கின்றது. அதை பார்த்து தான் அம்மா அவர்கள் ஒரு வீட்டில் பெண்ணுக்கு திருமணம் என்றால் தாலிக்கு தங்கம் போட வேண்டும் என்பதற்காக ஒரு பவுன் அறிவித்து 50,000 25,000 என்று கொடுத்தார்கள். அம்மா அவர்கள் கொண்டு வந்தார் என்ற காரணத்திற்காக அந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்திவிட்டார்கள்.